அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை எடுத்து சத்தமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 2:47 சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமோ ஒரு அல்லேலூயா. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தார்கள்? தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பினல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உம்முடைய நாம மகிமை அடைத்து உம்முடைய ஜனத்தோடு நீங்க இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சபையிலே சேர்க்கப்படுகிறவர்களின் ஆசீர்வாதம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க. சபையிலே சேர்க்கப்படுகிறவர்களின் ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சபையிலே, சத்தமா சொல்லுங்க, சபையிலே சேர்க்கப்படுகிறவர்களின் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, மேன்மை, கிருபைகள், இதை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இன்னைக்கு விளக்கமாக கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தார்கள்? ரட்சிக்கப்படுகிறவர்களை பாஸ்டர் சர்ச்சில் சேர்த்தார். யார் சேர்த்தா? சத்தமாக சொல்லுங்க. யார் சேர்த்தா? யார் சேர்த்தா? யார் சேர்த்தா? யார் சேர்த்தா? யார் சேர்த்தா? சபையில் உங்களை யார் சேர்த்தா? நல்ல சத்தமாக சொல்லுங்க. சபையில் யார் உங்களை கொண்டு வந்து சேர்த்தா? சபையில் நீங்கள் சேர்க்கப்பட்டது யாருடைய முன்குறிப்பு? கர்த்தர். அப்போ சபையை விட்டு ஒருத்தன் போறான்னா அது யாருடைய முன்குறிப்பு? கர்த்தருடைய முன்குறிப்பு. கையை தட்டி இந்த சபையில் நீங்கள் சேர்க்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துறவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பெந்தேகோஸ்தே சபை உருவான போது அந்த சபையை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்படுது. என்ன சாட்சி அப்படின்னா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தார்கள்? தயவை பெற்றிருந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சபையிலே சேர்க்கப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். என்ன உணர்வு இருக்கணும்? சபையிலே சேர்க்கப்பட்ட உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே உங்களை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் வாழுகிறோம். சபைதான் பாதுகாப்பு, சபைதான் சுகம், சபைதான் சமாதானம், சபைதான் எல்லாமே. கடைசி நாட்களில் சபையை ஊதாசீனப்படுத்துகிற இயேசபேலின் ஆவிகள் இந்த தேசத்தில் அதிகமாய் கிரியை செய்கிறது. சபையை அவதூறு சொல்லுகிற, சபையை ஊதாசீனப்படுத்துகிற, சபையை ஏளனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் இந்த தேசத்தில் அதிகமாக கிரியை செய்யுது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு சபையிலே யார் மக்களை சேர்க்கிறார் என்றால் கர்த்தர் தான் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். சபை என்பது சந்தா கட்டுகிறவர்களின் கூட்டம் அல்ல. பரம்பரையாய், தட் இஸ் நாட் அ சர்ச் ஆன் பிப்ளிக்கல் பிளாட்ஃபார்ம். பைபிள் ஆதாரத்தின்படி ஒரு சபை என்பது தலைமுறையாக அப்பா மகனுக்கு அப்புறம் பிள்ளை, மகன் பேர பிள்ளை, இப்படி பரம்பரையாக உட்காந்து சீட்டை தேர்ப்பது சபை அல்ல. சந்தா அடிப்படையிலே ஜனங்களை சேர்ப்பதும் சபை அல்ல. ரட்சிப்பின் அடிப்படையிலே கர்த்தர் சேர்ப்பது தான் சபை. நீங்கள் 1000 சொல்லிக்கோங்க, நீங்கள் 1000 சொல்லிக்கோங்க, சபைன்னு சொல்லிக்கோங்க, டினாமினேஷன் சொல்லிக்கோங்க, மெயின் லைன் சொல்லிக்கோங்க, ஃபியூஸ் போன லைன்னு சொல்லிக்கோங்க, என்னமோ நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறவங்களை சேர்த்து தேவன் கொண்டு வருகிற இடம் தான் சபை. ரட்சிப்பு இல்லாமல், ரட்சிப்பின் கிருபை இல்லாமல் நீங்கள் எத்தனை பாட்டு பாடினாலும், எத்தனை ஆவியில் நீங்கள் என்னதான் நீங்கள் கும்மாளம் போட்டாலும் கர்த்தருடைய பார்வையில் அது சபையாய் மாறாது. இட்ஸ் அ கேதரிங். எப்படி 31ஆம் தேதி பெரிய ஹோட்டலில் எல்லாரும் ஒன்று கூடி டிசம்பர் 31 பார்ட்டி வைக்கிற மாதிரி, இட்ஸ் அ செலிப்ரேஷன், சண்டே செலிப்ரேஷன். இட் கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் அ சண்டே வர்ஷிப். இட் கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் அ சண்டே சர்ச். அப்படிலாம் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. இட்ஸ் அ செலிப்ரேஷன். உங்கள் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் செய்கிற விஷயத்தை டெய்லி பல் விளக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் விளக்காமல் விட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலை? விளக்கலை. அப்படி கூட சில பேருக்கு அந்த உணர்வு கூட சில பேருக்கு இல்லை.
டெய்லி சோறு சாப்பிட்றோம், இன்றைக்கி சாப்பிடல, ஐயோ இன்றைக்கி சாப்பிடல, அதனால் சோறு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அந்த மனசு சொல்லு, இன்றைக்கி சாப்பிடலை, இன்றைக்கி சாப்பிடலை. இப்படி உங்கள் லைஃப்பில் வந்து ரொட்டீன் பேசிஸில் சர்ச்சை பார்க்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தர் என்னை சபையில் சேர்த்துருக்கிறார். ஒரு சபைக்கு அடிப்படையான விஷயம் ரட்சிப்பு. அங்கே உள்ள ஜனங்களினுடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அங்குள்ள மக்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் சபையை கட்டுகிறார். ரட்சிப்பின் அனுபவம் என்றால் மனம் திரும்புதல், மூழ்கு ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியை முழுமையாய் பெற்றுக்கொள்ளுதல், கர்த்தருக்கு ஊழியம் செய்தல், தேவனுக்காக வாழுதல். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சபையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று பெருமை கொள்ளாதீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று பெருமை கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கூட்டமா? உங்களுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? தேவனோடு அனுதினம் ஒரு உறவு, ஒரு கட்டமைப்பு உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்குதா? நமக்குள்ள ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குதா? நமக்குள்ள ஒரு வேத வாசிப்பு இருக்குதா? இதெல்லாம் இருந்தால் தான் ஆண்டவர் உங்களை சபையில் சேர்த்துருக்கிறார். இல்லைன்னா உங்கள் கணக்குக்கு நீங்கள் வாரீங்க, உட்காடுறீங்க, எஞ்சி போகிறீங்க. ஹெவன்லி டைரியில் உங்கள் பேர் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹெவன் டைரியில் சொல்லுங்கள், ஹெவன் டைரியில் உங்கள் பேர் இல்லை. ஆண்டவர் சபையிலே எல்லாரையும் சேர்ப்பது இல்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் சேர்க்கிறார். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிற, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப முக்கியம். உங்கள் பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேவனோடு உள்ள உறவு முக்கியம். பைபிள் ரீடிங் முக்கியம். பாஸ்டர் புக்கில் வேணால் உங்கள் பேர் இருக்கலாம், ஏன்னா நீங்கள் ரெகுலராக வாரீங்க, காணிக்க கொடுக்குறீங்க. ஆனால் பரலோக புக்கில் உங்கள் பேர் இல்லை. எத்தனை பேர் இவ்வளவு நாள் ஏமாந்து உட்காந்துருக்கிறீங்க? எத்தனை பேரால் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் கையில் இருக்கிற டைரியில் என் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் வலது கையை உயர்த்தி சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நீ காலையில் நல்லா ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து சபைக்கு கிளம்பியிருந்தேன்னா உனக்கு அந்த தைரியம் இருக்கும், நான் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கேன்னு சொல்லி. உங்களை புஷ் பண்ணக்கூடாது. ரட்சிப்பின் அனுபவம்லாம் வரணும், தன்னால் வரணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தன்னால் வரணும். இன்றைக்கி நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அநேக பேருடைய பெயர்கள் ஆண்டவருடைய டைரியில் இல்லை. யுவர் நேம் இஸ் நாட் இன் த காட்ஸ் டைரி. அவலமான நிலைமை, கேவலமான நிலைமை, பரிதபிக்கப்பட்ட நிலைமை. நம்பி 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 சர்ச்சுக்கு வந்து ஒரு நாள் நீங்கள் நரகத்துக்குள்ளே போவீங்க. அன்னைக்கு சொல்லுவீங்க, நான் 7 வருஷம் சபையில் ஆராதித்தேன், நான் 70 வருஷம் ஆராதித்தேன், நான் 3 பரம்பரையை ஆரம்பித்தேன். ரட்சிக்கப்படலை, கர்த்தர் ஒன்றும் சபையில் சேர்க்கலை. ஆனால் நீ ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிற, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் ஊழியம் செய்கிற, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் மைக்கை துடைக்கிற. தம்பி நல்லா கேட்டுக்கோ, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பாய் போடுற, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் சேர் போடுற, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பாஸ்டருக்கு தண்ணி ஊற்றி கொடுக்க, ரட்சிப்பின் அனுபவம் சுத்தமாக இல்லை. ஆண்டவருடைய டைரியில் உன் பேர் இல்லை. ஆண்டவர் டைரியில் யார் பேர் இருக்குன்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள். நீங்கள் வேணால் மனசை தேத்திக்கிடலாம், இதோ என் உள்ளம் கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். மனசை தேத்திக்கோங்க. எல்லாமே ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே அப்படி கேட்டு கேட்டு தேத்திக்கோங்க. அப்படியே மனசை தேத்திக்கோங்க. த ரியல் சீனரியோ இஸ் தட் யூ ஆர் நாட் இன் காட்ஸ் புக். நீங்கள் கர்த்தருடைய பட்டியலில் பெயர் பெறணும்னா ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபையில் போனவன் வரவெல்லாம் சபையில் சேர்க்கப்பட முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக சபைக்கு வாரீங்க, ஒரு வியாதி நீங்குவதற்காக சபைக்கு வாரீங்க, ஒரு நோய் சுகமாவதற்காக சபைக்கு வாரீங்க, குழந்தை பாக்கியத்துக்காக சபைக்கு வாரீங்க. இதுக்கு ஜெபம் பண்றோம், குழந்தையை கர்த்தர் கொடுத்துடுறாரு, உடனே நீங்கள் நினைச்சிருங்க கர்த்தர் நம்மளை சேர்த்து கொண்டாரு. அப்படிலாம் கிடையாது. தம்மிடத்தில் கேட்கிற எவனும் என்ன பண்ணி கொள்கிறான், பெற்றுக்கொள்கிறான். அவருக்கு கொடுக்கும் வல்லல், கொடை வல்லல், தம்மையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. Because of you are receiving something from God, don't consider God is so pleased about you. ஆண்டுகிட்ட வந்து ஜெபம் பண்ணுறீங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் வேலையை கொடுத்துறான்னு நினச்சிருங்க. கர்த்தர் நம்மளை நேசிக்கார், கர்த்தர் நம்மளை சபையில் சேர்த்து கொண்டார். அப்படிலாம் சேர்க்க மாட்டார்.
சபையில் சேர்க்கப்படுவதற்கென்று கர்த்தர் ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார். அது என்ன பட்டியல்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் மட்டும்தான் சபையில் சேர்த்து கொள்ள வருவார். ஏன்னா அவர் பூமிக்கு வரும்போது இந்த பூமியை எடுத்துக்கொள்ள வரல, சபையை எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா. when God returned to this earth, ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் யாரை எடுத்துக்கொள்ள வருகிறார் என்றால் சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். வேதம் சொல்லுது, கரை திரை அற்ற மனவாட்டி ஆகிய சபை. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் கேட்கல. என்ன சபையா இருக்கணுமா அது? நாங்கள் எப்போவுமே சுயநல சபை தானே. நாங்கள் எதுக்கு சபைக்கு வரோம்? சபைக்கு வரலைன்னா கீழே விழுந்துருவோம், சபைக்கு வரலைன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். அதுக்கு தானே நம்ம வரோம் சபைக்கு. பயந்து தானே வரோம், ரட்சிக்கப்பட்டுலாம் நம்ம வரலை. நம்ம ஒரு காலத்தில் பொல்லாத காரியங்களை, சிகரெட் அடிச்சுட்டு இருந்தோம், தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் விட்டுட்டா நம்ம சபைக்கு வரோம். whether you had lived all these things for God, அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைந்த லைஃப்குள்ள சர்ச் வாழுது. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற, காட்ஸ் புக்கில் உன் பேர் இல்லை, ஆண்டருடைய பட்டியலில் உன் பேர் இல்லை. இன்னைக்கு ஆண்டருடைய பட்டியலில் இடம் பிடிக்க போகிறோம். ஆண்டருடைய பட்டியலில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட போகிறது. ஆண்டருடைய புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட போகிறது. எழுதப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். கொர்நேலியு வீட்டில் பேதுருட்ட எல்லாரும் கேட்காங்க, ஆண்டவன் மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படிதான் சபையில், பெந்தேகோஸ்தே சபையில் அந்த காலத்தில் ஆள் சேர்க்கப்பட்டுச்சு. எப்படி? ரட்சிக்கப்படுகிறவர்களை இனம் கண்டுபிடிச்சு தான் பேதுரு, பவுல்லாம் ஆட்களை சேர்த்தாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சபை என்பது சுலபம் அல்ல. நான் சொல்லுகிறேன், சர்ச்சில் நீங்கள் உள்ள வந்து மெம்பர் ஆவது அவ்வளோ ஈஸி கிடையாது. பெந்தேகோஸ்தே சபையில் ஆண்டவர் நினச்சா மட்டும்தான் நீங்கள் உள்ள கால் வைக்க முடியும். ஆனால் ஆண்டவர் உங்களை நினச்சிருக்காரு, வாய்ப்பை கொடுத்துருக்காரு. வாய்ப்பை ஊதாசீனப்படுத்தாமல் வாய்ப்பை பயன்படுத்துங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. லார்ட் God given me the chance. எனக்கு இந்த வல்லமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. பயன்படுத்தினால் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார், பயன்படுத்தாவிட்டால் இட்ஸ் அ சான்ஸ். ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் உட்கார்ந்துருப்பது இட்ஸ் அ டிவைன் சான்ஸ். கர்த்தர் கொடுத்த ஒரு அரிதான வாய்ப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இட்ஸ் அ கிரேட் சான்ஸ். உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காது. வாசிக்க போகிறோம் தொடர்ந்து. சபைக்குள்ள ஏன் கர்த்தர் ஜனங்களை சேர்க்கிறார்? சபையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள், கிருபைகள் எல்லாத்தையும் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரை சத்தமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 முதல் 5 சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். இந்த சபை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்ச் எப்படி ஃபார்ம் ஆச்சு நல்லா கவனிங்க பார்க்கலாம். வாசிங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சபை எப்படி உருவாச்சு, எதை பேஸ் பண்ணி சர்ச் உருவாச்சு, அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எதில் உருவாச்சு? பெந்தேகோஸ்தே. இதான் சபைக்கு ஒரு ஸ்டார்டிங், ஒரு புள்ளி. சபைக்கு ஒரு புள்ளி இங்கேருந்து ஆரம்பிக்குது. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தேன்னு நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். வாசிங்க. அப்பொழுது பலற்ற காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, என்னவா? அவள் உட்கார்ந்திருந்த அறை முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் பிரிந்திருக்கும் நாவர்கள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாருள்ள தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இப்போ இப்படி ஒரு அனுபவம் கிடைக்குது. சர்ச் has been formed from an experience.
டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சர்ச் உருவாகுது. இது எப்படி தமிழில் சொல்லன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து சபை உருவாகுது. இந்த அதிகாரத்துடைய முதல் பகுதி அனுபவம். கடைசி 47வது வசனத்தை இப்போ வாசித்து பாருங்க, இப்போ புரியும். முதல் பகுதி கடவுள் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். 47வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு சபை எதின் அடிப்படையிலே உருவாக வேண்டும் என்றால், ஆமென், கையை வைத்தலையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அடிப்படையை புரிஞ்சுக்கிடணும். ஒரு சபைனா என்ன அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. சர்ச் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே இதெல்லாம் கொண்டே வரக்கூடாது. சபைக்கு சில விஷயம், சில காரியம், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அடிப்படைகள் தெரிய வேண்டும். ஞானம், how much you get the clearance about the doctrine, எவ்வளவு தூரம் சத்தியத்தை குறித்த கிளியரன்ஸ் மண்டையில் வருதோ அவ்வளவு தூரம் ஆவியானவர் உங்களை நிரப்புவார், உங்களை பயன்படுத்துவார். பிசாசுக்கு மேலாம் ஆளுக எப்போ வரும்னா, how much you get clearance about the doctrine, வேத அடிப்படையிலே சத்தியத்தை குறித்த ஆழமும் ஞானமும் எவ்வளவு பெருகுதோ அதை பொறுத்து தான் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அப்போ ஒரு அனுபவத்தில் உருவாக்கப்பட்டது சபை. ஒரு அனுபவத்திலிருந்து வெளியே வந்தது சபை. என்ன அனுபவம்? பரிசுத்த ஆவியின் அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மீது பலமாய் இறங்கினார். கர்த்தர் அதிலிருந்து அவர்களுக்கு சபையை உருவாக்கி கொடுக்கிறார். From the outpouring of the Holy Spirit, the church should be get formed. From the outpouring of the Holy Spirit, பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறதுல இருந்து தான் சபை கட்டப்பட வேண்டுமே ஒழிய, மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு அதை பண்ண போறேன், அதுக்கெல்லாம் சபை தேவை கிடையாது. அதுக்கு நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க, நீங்க உட்கார்ந்திருக்கிற சபை, நீங்கள் உட்கார்ந்திருக்கிற ஊழியம், நீங்கள் சத்தியத்தை கேட்கக்கூடிய மெய்ப்பன், whether they formed a church from the outpouring of the Holy Spirit, பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதற்காக திறக்கப்பட்ட சபையா, அதை முதல்ல யோசித்து பார்க்கணும். ரட்சிப்பின் அனுபவத்துக்காக திறக்கப்பட்ட சபையா, அதை யோசித்து பார்க்கணும். இது ரெண்டும் தான் ஒரு சபைக்கு அடிப்படை. பரிசுத்த ஆவியும் ரட்சிப்பின் அனுபவம், இது ரெண்டு மட்டும்தான் சபைக்கு அடிப்படை ஆதாரம். இந்த சபையை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். மத்திய புஸ்தகம் 16, 18, 19 வசனத்தை எடுத்து சத்தமாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். இதுதான் பேதுரு. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு என்ன செஞ்சான்? இந்த அப்போஸ்தல புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய அந்த 14, 15 வசனங்களை பேதுருவை பற்றி போடப்பட்டிருக்க. வாசிங்க. இந்த இடத்துல பேதுருவுடைய ரோல் ஒன்று இருக்கு. வாசிங்க, அந்த இதை வாசிங்க. அப்பொழுது நல்லா சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, நடுவில் பேதுரு வராரு, கடைசியில் சபை வந்துடுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அனுபவம் வருது, நடுவில் பேதுரு வராரு. அதே அதிகாரத்தில் நடுவில் யார் வாரா? பேதுரு வராரு. கடைசியில் யார் வந்துடுறா? சபை வந்துடுது. இதுதான். எங்கேயாவது உங்களுக்கு கோயிலில் சந்தா இருக்கு, ஏதாவது கோயிலில் வரி கட்டுறீங்கன்னா அதை லூஸ் பண்ணிட்டு ஆண்டவரை தேடுங்க. குந்தி குந்தி கர்த்தரை தேடாதீங்க. இட்ஸ் a curse for you. அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழையை உறிஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமும் தேவனை மறுதலிக்கிறவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கோட்பாடுகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை மறுதலிக்கிறவர்கள் மறுபடியும் புதுப்பிக்க கூடாத காரியம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு பழைய விஷயத்தெல்லாம் சில பேர் இந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறார், நீ அதை விட்டேன்னா நான் உனக்கு இதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்டா நான் ஜோம் பண்ணேன். சபையில் சில பேர் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு ஏன் ஆண்டவரே தடையாக இருக்கு. இன்னும் சில பேருக்காக ரொம்ப நான் ஜோம் பண்ணுறேன். அநேகர் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். சில பேர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பெற முடியலை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், அவர்கள் இரு தோணியில் பயணம் செய்கிறவர்கள், அவர்களுக்கு மறைமுகமான ஒரு 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 யூதாஸ் காரியத்து மாதிரி அந்த ஆசாரியர்களோடு இவனுக்கு ஒரு பிணைப்பு இருக்குது. இவங்களுக்கு உனக்கு தெரியாது. யூதாஸ் இயேசுவையும் பின்பற்றினா, ஆசாரியர்கள் கூடயும் கனெக்ஷன் வச்சிருந்தான். கடைசியில் யூதாஸ் என்ன பண்ணா? இயேசுவை காட்டி கொடுத்துட்டு நாண்டு கொண்டு செத்தான்.
இந்த மாதிரி 2 சபையில் ஐக்கியம் வச்சுருக்கவங்க நிலமெல்லாம் அதான். இயேசுவையும் காட்டி கொடுத்துருவீங்க சீக்கிரத்தில், இயேசுவையும் மறுதளிச்சிருவீங்க, கடைசியில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாண்டு கொண்டு செத்து போய் விடுவீர்கள். இயேசுக்கு பின்னாடி வந்தாச்சுன்னா இயேசு தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நல்லா சத்தியம் தெரியுது. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செகண்ட் சான்ஸே நம்ம வச்சுருக்கக்கூடாது. லைஃப்பில் சபையா இதான் சபை, செகண்ட் சான்ஸே வச்சுருக்கக்கூடாது. செகண்ட் சான்ஸ் லைஃப்பில் ஏற்படுத்தவே கூடாது. அதான் இயேசு சொல்லுகிறார், நானே வழிப்பா, நானே சத்தியம், நானே ஜீவன். இதில் செகண்ட் சான்ஸ்லாம் வேறு எங்கேயும் நீ போகணுன்னு அவசியம் கிடையாது. நான் 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 சபை நடத்துகிறேன்னு அப்படிங்கிறதுக்காக மிகைப்படுத்தி பேசவில்லை. உங்கள் வாழ்க்கையில் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாக ஒரு 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 காலை நீ ஊனும்போது தான் கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பார். நீனே தடுமாறிட்டுருக்க, ஆடிட்டுருக்க, உனக்குள்ள ஸ்டெபிலிட்டி இல்லை. இப்போ எப்படி ஆண்டவர் உன்னை கொண்டு நினச்சதை செய்வார்? சபைக்கு ஆதாரம் பரிசுத்த ஆவியின் அனுபவம். சபைக்கு ஆதாரம் பேதுருவனுடைய உபதேசம். வாசிங்க பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளாக நாம் போகிறோம். 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக வாசிங்க. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. என்னவா இவர்கள்? பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. வாசிங்க. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சபை, வெயிட் பண்ணுங்க, சபை உருவாக்கப்பட்டதும் பரிசுத்த ஆவியின் அனுபவம், சபை நிறுவப்பட்டதும் பரிசுத்த ஆவியினால தான். செகண்ட் கன்ஃபர்மேஷன் பேதுரு சொல்லுகிறாரு, யோவேலினால் உரைக்கப்பட்டது இன்னைக்கு நடந்துச்சு. யோவேலால் என்ன சொல்லப்பட்டுச்சு? வாசிங்க பார்க்கலாம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் பிள்ளைகளை கராத்தே கிளாஸுக்கும், ஜேஇஇ கிளாஸுக்கும், என்இஇ கிளாஸுக்கும், என்இஇடி கிளாஸுக்கும் அனுப்பி வைத்து விட்டு நீங்கள் சபைக்கு வருவீர்களாக. ஆண்டவர் எப்போவுமே சபைனாலே நீ உன் தலைமுறை, இதை பற்றி தான் கடவுளுடைய கான்செப்ட். சர்ச்சினாலே கான்செப்ட் நீ உன் தலைமுறை, நீ உன் தலைமுறை. ஒரு சந்ததி கர்த்தரை செவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்காய் கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். நீ உன் தலைமுறை, நீ உன் தலைமுறை, நீ உன் தலைமுறை, நீ உன் தலைமுறை. ப்ராஃபஸியே யோவேல் என்ன சொல்லுகிறார்? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அடுத்து வாசிங்க. உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அடுத்து சபைக்கு அஸ்திபாரம் தீர்க்க தரிசன ஆவி. ஒரு சபைக்கு அஸ்திபாரம் தீர்க்க தரிசன ஆவி. மனுஷன்னா கண் இருக்கணும், மனுஷன்னா மூக்கு இருக்கணும், மனுஷன்னா வாய் இருக்கணும், மனுஷன்னா காது இருக்கணும், மனுஷன்னா முடி இருக்கணும். அது இல்லாட்டி கூட இப்போ பிரச்சனை இல்லை. மனுஷன்னா முடி இருக்கணும், மனுஷன்னா கை இருக்கணும், மனுஷன்னா நெஞ்சு இருக்கணும், மனுஷன்னா ஈரல் இருக்கணும், மனுஷன்னா கணையம் இருக்கணும், மனுஷன்னா வயிறு இருக்கணும், தொப்பை இருக்கணும், மனுஷன்னா கால் இருக்கணும், மனுஷன்னா காலில் உள்ள ஒவ்வொரு விரல் இருக்கணும், கைனா கையில் உள்ள 5 விரல் இருக்கணும். இதெல்லாம் ஒருத்தனுக்கு இருந்தால் தான் அவனை பார்த்து என்னன்னு சொல்லுவோம்? மனுஷன் சொல்லுவோம். அதே மாதிரி சபைக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது சர்ச்சுக்கு. ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ், ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த ரிசீவிங் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிருபை சபைக்குள்ளே இருக்க வேண்டும். மனுஷனுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன், இதெல்லாம் இருந்தால் தான் சபை. என்ன ஆமையின காணும். அடுத்து வாசிங்க தொடர்ந்து. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அப்படின்னா உங்கள் வாலிபர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்க திட்டங்களை அவர்கள் சுகந்தரிப்பார்கள், அவர்கள் அடைவார்கள், அவைகளை பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு சபையில் கர்த்தர் ஒரு விசுவாசிக்கு அவன் மேலே ஆவியை ஊற்றுறாரு, அவன் பிள்ளைங்களுக்கு மேலேயும் ஆவியை ஊற்றுறாரு. அவன் வீட்டில் வருகிற வாலிபர்களை கொண்டு இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். என்னால் அடித்து சொல்ல முடியும், என் சபைக்கு வந்து ஒருத்தன் குடும்பம் கூட கெட்டு போனது கிடையாது.
ஏன்னா டாக்டரின் ரொம்ப தெளிவாக இருக்கும். பேசுகிற உபதேசத்தில் கலப்படம் இல்லாமல் தெளிவாக நாங்கள் பேசுவோம். எவன் பிள்ளையும் நாசமாக போகாது, எவா பிள்ளையும் நாசமாக போகாது, எங்கேயும் பிள்ளைங்க இடற மாட்டாங்க, எங்கேயும் வாலிபர்கள் கீழே விழமாட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிறதுனால் அவர்களை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அவங்களை சீராட்டி பக்குவப்படுத்தி அவர்களை ஆழமாக நாட்டுகிறார். எப்படி இதெல்லாம் இருந்தாதான் மனுஷன், அதே மாதிரி இதெல்லாம் இருந்தாதான் சபை. தொடர்ந்து வாசிங்க. மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். தொடர்ந்து சீக்கிரம் வாசிங்க. என்னுடைய இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ சபைனா யார் இருக்கணும்? அடுத்த ஸ்டேஜ், அடுத்த சபைக்கு எவ்வளவு டீப்பான மெசேஜ் தெரியுமா? இது வரைக்கும் முன்னாடி இதை கேட்டிருக்கீங்களா? ஒரு சபைனா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எங்கேயா கேட்டிருக்கீங்களா? ஒரு சபைனா என்ன இருக்கணும்? ஆண்டவர் சொல்றார், அடுத்த சபைக்கினுடைய அழகு ஸ்ட்ரக்சர் எப்படி கர்த்தர் கட்டுகிறார்? ஊழியக்காரன் மேலும். சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, அடுத்த சபைக்கு கர்த்தர் யாரை வைக்கிறாரு? ஊழியக்காரர் மேலும். பெந்தேகோஸ்த சபைனாலே ஊழியக்காரன் இருக்கணும், அங்க ஊழியக்காரி இருக்கணும். இன்னைக்கு நல்ல தெளிவான உபதேசத்தில் இருங்க, தெளிவான சத்தியத்தில் இருங்க, தெளிவான விஷயத்தில் இருங்க. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலுமே நான் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்பளைக்கு ஆம்பளை ஊழியம் செய்வான், பொம்பளைக்கு பொம்பளை ஊழியம் செய்வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவதற்கென்று கர்த்தர் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர் பலமாய் ஊற்ற பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டில் பொம்பளை ஊழியம் செய்யக்கூடாது என்கிற சட்டம் இல்லை. அதனால தான் சொல்லுகிற, என் அருமையான பெண்களே, என் அருமையான பெண் மக்களே, எழும்பி தேவனுக்காக செயல்படுங்கள். சபைக்கு அழகே, பெந்தேகோஸ்தே சபைக்கு அழகே பொம்பளைங்க ஊழியம் செய்கிறது, ஆம்பளைங்க ஊழியம் செய்கிறது ஆதியாகமத்திலிருந்து இருக்குது. அது நார்மல் திங். எப்போ பரிசுத்த ஆவியை ஊற்றப்பட்டாரோ பெண்கள் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம். பெந்தேகோஸ்தே சபைக்கு அழகே பெண்கள் எழும்பி தேவனுக்காக கேர்சல் நடத்துவது, பெண்கள் எழும்பி சுவிசேஷ கூட்டம் நடத்துவது, பெண்கள் ஆண்டவருக்காக வல்லமையாய் வாழ்வது, பெண்கள் போய் ஆத்துமாக்களை சம்பாதிப்பது. ஆண்களே, உங்க மனைவிமார ஊழியம் செய்ய ஊக்குவிங்க, ஊழியம் செய்யறத தடை பண்ணாதீங்க, சாபம் அது. நிறைய ஆண்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம், நான் ஊழியம் செய்யறேன்ல, என் மனைவி வீட்டில் இருக்கட்டும். இட்ஸ் a curse. Don't stop it. It's a process. நீ சபையில குடும்பமாய் வந்த உடனே கர்த்தர் ஓ மேல வச்சிருக்கிற அடுத்த கட்ட நோக்கம் ஊழியக்காரிகள் மேலும், ஒரு ஊழியக்காரி இல்ல, ஊழியக்காரிகள், ஊழியக்காரர் மேலும், ஊழியக்காரன் மேல இல்ல, நாட் ஒன்லி அப்பான் த பாஸ்டர், ஊழியக்காரர் மேலும். இட்ஸ் a plural form. தமிழ் இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது பன்மை. ஊழியக்காரர் மேலும் பல ஊழியக்காரங்களை கர்த்தர் எழுப்புவார். நான் சொல்லுவேன், இந்த பீஸ் சர்ச்சுக்கு அழகு பாஸ்டர் ஜெஃபர்சன் மட்டுமல்ல, இதோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியக்காரிகள் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு மீது தமது ஆவியை ஊற்றுகிறார். Pastor only is not the identity for the church. இதில் இருக்கிற விசுவாசிகள், ஊழியக்காரர், ஊழியக்காரிகள் இந்த சபைக்கு அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சபைக்கு அழகே இதான். சபைக்கு அஸ்திபாரம் பரிசுத்த ஆவியின் அனுபவம். சபைக்கு அஸ்திபாரம் அந்த பரிசுத்த ஆவியை மக்கள் பெற்றுக்கொள்வது. சபைக்கு அஸ்திபாரம் தீர்க்க தரிசன வல்லமை, தீர்க்க தரிசன வரம். சபைக்கு அஸ்திபாரம் வாலிபர்கள். பைபிள்ல வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குது? உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும். இதுல ஒரு பார்ட் அவங்க எடுக்கணும். 2026ல என் பிள்ளைங்க மேல இருந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஒரு பார்ட் எடுக்கும்போது ஆண்டவர் பாப்பார், பீஸ் சர்ச் என்ன அழகா சத்தியத்தின் அடிப்படையில் பீஸ் சர்ச் நிக்குது பாரு அப்படின்னு சொல்லி பரலோக தேவன் சந்தோஷப்படுவார். அதுக்கு தான் ஊழியர் கொடுக்க வச்சு நான் மட்டும் ஊழியக்காரனா இருக்காம பல பேரை கூப்பிட்டு வச்சு ஆண்டவரை பத்தி நாலேஜை கற்றுக் கொடுத்து அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படும்படி வாசல்களை திறந்து கொடுத்து, நீ இந்த ஊழியத்தை செய், நீ இந்த ஊழியத்தை செய். எனக்கு வேற வேலை இல்லையா? ஏன் செய்கிறேன்? ஒரு சபைனா இதெல்லாம் இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய பார்வையில சபையா மாறும். ஸோ சபைனா ஊழியக்காரன், ஊழியக்காரிகள் எழும்பி தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். விசுவாசிகள் ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி,
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய பலன் என்ன? அப்போ எபிரேயர் புஸ்தகம் 1:14 என்னது? ரட்சிப்பை சுதந்தரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நீங்க நினைக்கீங்க தேவ தூதர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். தேவ தூதர்கள் யாருக்கு உதவி செய்வார்கள்? ரட்சிப்பை சுதந்தரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏஞ்சல் எல்லாருக்கும் உதவி செய்வாங்களான்னு கேளுங்க. ஏஞ்சல் எல்லாருக்கும் உதவி செய்வாங்களான்னு கேளுங்க. ஏஞ்சல் எல்லாருக்கும் உதவி செய்வாங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. தேவ தூதர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வார்களா? கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. தேவ தூதர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வாங்களா? There are many myths. மித்ஸ்னா நிறைய மூடத்தனமான நம்பிக்கைகள் இருக்குது. People believe that if we are in Christianity, நாம் கிறிஸ்தவத்தில் இருந்தால் தேவ தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. தப்பு தம்பி, பைபிள் அப்படி சொல்லலை. ரட்சிக்கப்பட போகிற நிமித்தம் நீ கஞ்சாவை விட்டு, நீ சிகரெட்டை விட்டு, பொம்பளையை விட்டு, ஆஸ்தியை விட்டு, பணத்தை விட்டு, எல்லா நாச மோசங்களையும் தேவனுக்காக விட்டு ஞானஸ்நானம் தொட்டியில் இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர்ந்து தேவனுக்காக வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் கர்த்தர் உனக்காக உதவி செய்யும்படி பணிவிடை ஆவிகளை தேவன் அனுப்புகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கைகளை தட்டி, நல்ல சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்புவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு தேவ தூதர்களை அனுப்புவார்? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். They were called as ministering spirits. தேவன் நமக்கு உதவி செய்வதற்கென்று அவர் நிறைய ஆவிகளை அனுப்புவாராம். ஆமென். நிறைய தூதர்களை அனுப்புவாராம். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையா நீங்கள் நினைக்கிறீங்க, தனியாக போய் நான் அதை ஃபேஸ் பண்ணி பேச போகிறேன். God has sent a group of angels. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸில் நீங்கள் போய் தனியாக பேசலை. தேவ தூதர்கள் லெஃப்ட் சைடில், தேவ தூதர்கள் ரைட் சைடில், தேவ தூதர்கள் முன்னாடி, தேவ தூதர்கள் பின்னாடி, அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்பக்கம் பின்பக்கம் நெருக்கி கொண்டு நிற்கிறார்கள். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பி ஃப்ரீ, ஹாப்பி. உங்கள் வாழ்க்கையில் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்த்துக்கிடுவாங்க மேட்டர்ஸை. நம்புறீங்களா? ஏன் போட்டு மண்டையை உடைக்கிங்க? அவங்க பார்த்துக்கிடுவாங்க. தேவ தூதல் இருக்காங்க. கல்யாணமா தேவ தூதல் நடத்தி கொடுப்பாங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போல. வீட்டில் ஜப கூட்டமா தேவ தூதர்கள் நடத்தி கொடுப்பாங்க. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்வேன், சர்ச் மினிஸ்ட்ரியா, அற்புதம் நடக்கணுமா, சுகம் உண்டாகணுமா, பேய் ஓடணுமா, ரிஸ்கே எடுக்க மாட்டேன். ஃபுல் வைப்பில் ஜாலியாக இருப்பேன். பிரசங்கம் கூட ஜாலியாக தான் பண்ணுறேன். பாருங்க, பிரசங்கம் கூட ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப சந்தோஷமாக நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பண்ணுறேன். ஏன்? எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் என்ன பேசுகிறேனோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தேவ தூதர்கள் என் பக்கத்துலேருந்து எனக்காக வேலை செய்கிறாங்க. கூலாக இருக்கணும் லைஃப்பில். ஏஞ்சல்ஸுடைய நெட்வொர்க் இந்த மாதிரி 1-2 இல்லை, பல விஷயம். எல்லாத்துலேயும் நான் நம்புவது, நான் போகிற ஆண்டவரே கூட தேவ தூதர்கள் வராங்க, அவங்க எனக்காக அற்புதங்களை செய்வாங்க. ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் நிமித்தம் அனுப்பப்படும் தேவனுடைய ஆவிகளாய் இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட நிறைய ஆவியை தேவன் கொடுத்துருக்கிறார். உங்களை சுற்றி வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆவிகள் இருக்குது. நீங்கள் தான் கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படி நிறைய ஆவிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களை எந்த பிரச்சனையும் வராமல் உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கு கர்த்தர் அநேக ஆவிகளை அனுப்புகிறார். தேவனுடைய ஆவி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவங்க பவர்ஃபுல்லானவன் நினைக்கிற மாதிரி கிடையாது. ரட்சிக்கப்படுகிறவன் வல்லமையானவன். ரட்சிக்கப்படுகிறவனுக்குள்ள கிருபைகள் இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு மேலே அதிகாரம் இருக்குது. ரட்சிக்கப்படுறவங்க மேலே அபிஷேகம் இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு வேலை செய்யறதுக்கென்று கர்த்தர் அநேக பல ஆவிகளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா பரலோகத்தின் அதிகாரம், பரலோகத்தின் மேன்மை, பரலோகத்தின் கிருபை, பரலோகத்தின் அனுக்கிரகம், பரலோக ஆவிகளின் அனுக்கிரகம் எனக்காக கொடுக்கப்படுகிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள். மேல இருக்கவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டவன். வாயை திறந்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள்.
பக்கத்துல சந்தோஷமா சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவள். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன். என்ன சாதாரணமா நினைக்காத. தேவ தூதர்கள், யுத்தம் செய்யும் தூதர்கள், சுகமளிக்கும் தூதர்கள், செழிப்பை கொண்டு வருகிற தூதர்கள், பல தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்தில் பூமியிலையும் தோற்று போவதில்லை, எங்கேயுமே தோற்று போவதில்லை. கர்த்தர் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுகிறார்.